Hi, hello guys, welcome back to Nayagan Sports Channel. Bro Kabaddi Season 10 தமிழ் தலைவாஸ் vs யூ மும்பா மேட்சுக்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நண்பா, தமிழ் தலைவாஸ் மறுபடியும் வேற லெவலில் பண்ணிக்கிருக்காங்க நண்பா. ஒவ்வொரு மேட்ச்லையும் டிஃபென்ஸில் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணிக்கிருக்காங்க. முக்கியமாக நம்ம சாகரத்தே அண்ட் சாய் லூலியா அவங்க 2 பேரும் பயங்கரம் பண்ணிக்கிருக்காங்க. இதை விட நம்மளுடைய கவர் போர்ஷனான அபிஷேக் அண்ட் மோஹித் பயங்கரமாக ஆட ஆரம்பிச்சிட்டாங்க நண்பா. முக்கியமாக நம்ம அபிஷேக்கை வந்து கலாய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க சில பேர். ஏன்டா அந்த பிளேயர் எடுத்தீங்க, ஏன் பிளேயிங் 7ல் கொண்டு வருவீங்க, வேற பிளேயரை கொண்டு வரலாமே அபிஷேக் பதில், அபிஷேக் தானே அட்வான்ஸ் டாக்கிள் பண்ணுறாமுன்னு பாயிண்ட் எப்பெல்லாம் லீக் பண்ணிக்கிருக்காங்க ஆப்போனன்ட் டீமுக்குன்னு சொல்லி சோசியல் மீடியாவில் அபிஷேக்கை கலாய்க்கிறதும் கிண்டல் பண்ணுறதும் சோசியல் மீடியாவில் அபியூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பட் அதெல்லாம் கண்டுக்காம அபிஷேக் வேற லெவலில் ஃபார்முக்கு வந்துட்டாப்ல நண்பா. 4 பாயிண்ட் எடுத்திருந்தாப்புல. அந்த 4 பாயிண்ட் பயங்கரமா இருந்தது நேற்று. அதே மாதிரி மோஹித்தையும் உட்கார வச்சுக்கிட்டே இருக்க சொன்னாங்க. பட் மோஹித் நேற்றுலாம் வேற லெவலில் விளையாண்டாப்ல நண்பா. ஆனால் ஒரே ஒரு சில மிஸ்டேக் மட்டும் பண்ணுறாப்புல. தேவையில்லாமல் அட்வான்ஸுக்கு போகிறாப்புல, திடீர்னு அவுட் ஆயிடுறாப்புல, டச் வாங்கிறாப்புல. அது மட்டும் கம்மி பண்ணிக்கிட்டாப்புலன்னா வேற லெவல் ஆட ஆரம்பிச்சிருவாப்புல. தமிழ் தலைவாசனுடைய கவர்ஸ் மட்டும் 7 பாயிண்ட் எடுத்திருந்தாங்க. அபிஷேக் 4 பாயிண்ட், மோஹித் 3 பாயிண்ட், 7 பாயிண்ட் எடுத்து வேற லெவல் பண்ணிட்டாங்க நண்பா. பயங்கரமான ஒரு ஃபார்முக்கு வந்துட்டாங்க. நல்ல நம்ம கார்னர் போர்ஷனுக்கு நல்ல சப்போர்ட் கொடுக்குறாங்க. கவர் போர்ஷன்ல இருக்கிற அபிஷேக் அண்ட் மோஹித். இவங்களை விட நண்பா சர்ப்ரைஸா ஒரு பிளேயர் கலக்கி இருக்காப்ல நண்பா தமிழ் தலைவாஸ் அணியில். அவங்க யாருன்னா ஹிமன்ஸ் யாதவ். தெலுங்கு டைட்டன்ஸுக்கு அகைன்ஸ்டா ஒரு ஹைஃபை எடுத்து பெர்ஃபார்ம் பண்ணாப்லனா டிஃபென்ஸ்ல. இந்த மேட்ச்ல ஒரு சூப்பர் ரைடு போட்டு மேட்சை மாத்தி விட்டாப்ல நண்பா. ஸ்டார்டிங்ல அவங்க தான் லீட் எடுத்து போயிருந்தாங்க. திடீர்னு ஒரு சூப்பர் ரைடு எடுத்து வேற லெவல்ல மாத்தி விட்டாப்ல தமிழ் தலைவாஸ் அணிக்கு மூமெண்டத்தை. அதுல இருந்தே நண்பா தமிழ் தலைவாஸ் அணியால பாயிண்ட் எடுக்க முடிஞ்சு நண்பா. ஹிமன்ஸ் யாதவ் சூப்பர் ரைடு மட்டும் எடுக்காம இருந்திருந்தா யூ மும்பா பக்கம் மூமெண்ட் சேஞ்ச் ஆயிருக்கு நண்பா. நல்ல வேலை எப்படியோ நம்ம தமிழ் தலைவாஸ் அணிக்கு ஹிமன்ஸ் யாதவ் ஒரு சூப்பர் ரைடு எடுத்து மூமெண்டத்தை மாத்திட்டாப்ல. அப்புறம் தமிழ் தலைவாஸ் அணியுடைய ரைடர்ஸ் நரேந்திர காண்டோலா அண்ட் அஜிங்கா பவர் இவங்க 2 பேரும் வேற லெவலில் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அஜிங்கா பவர் கூட பரவாயில்ல நண்பா, நல்லா ஸ்பீடா எடுக்கிறாப்ல. ஆனா நரேந்திர காண்டோலா ஸ்பீடா ஓட முடியாம சில இடத்துல நல்லா மாட்டிக்கிறாப்ல நண்பா. நல்லா தான் ரைட் பண்றாப்ல, பட் சில நேரத்துல மாட்டிக்கிறாப்ல நண்பா. அதுல மட்டும் ஒரு ஸ்ட்ராட்டஜியை போட்டு வந்து அடுத்த மேட்ச்ல இருந்து நரேந்திர காண்டோலா பெர்ஃபார்ம் பண்ணா நல்லா இருக்கும். அப்புறம் யூ மும்பா பக்கம் வந்தோம்னா அவங்களுடைய ரைடர்ஸ் தான் நண்பா வேற லெவலில் விளையாண்டாங்க. சப்பர் தனேஷ் அண்ட் ஹுமன் சிங் இவங்க 2 பேரும் பயங்கரமா விளையாட ஆரம்பிச்சாங்க நண்பா. 2 பேருமே ஒரு 20 பாயிண்ட் எடுத்தாப்ல நினைக்கிறேன். ஹுமன் சிங் ஒரு 13 பாயிண்ட் எடுத்திருக்காப்ல. அப்புறம் சப்பர் தனேஷ் ஒரு 8 பாயிண்ட் எடுத்திருக்காப்ல நண்பா. அந்த 8 பாயிண்ட்ல ஒரு பாயிண்ட் டேக்கிள் ஆகி போச்சு. அப்புறம் ஒரு சூப்பர் ரைடு எடுத்தாப்ல நினைக்கிறேன் நண்பா சப்பர் தனேஷ். அதுக்கப்புறம் அவங்களுடைய ரைடர்ஸால ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ண முடியல நண்பா. குமன் சிங் அண்ட் சப்பர் தனேஷ் இவங்க 2 பேரும் வர ரைடு ஃபுல்லா தமிழ் தலைவாஸ் அணி எப்படியோ டிஃபென்ஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணி அவங்கள உட்கார வச்சுட்டாங்க நண்பா பெஞ்சில. நண்பா இந்த மேட்ச்ல யூ மும்பா எதுல தோத்தாங்கன்னா அவங்களோட டிஃபென்ஸ்ல நண்பா. டிஃபென்ஸ்ல ஒழுங்காவே பெர்ஃபார்மே பண்ணலன்னு சொல்லலாம் நண்பா. 8 பாயிண்ட் எடுத்திருந்தாங்க. தமிழ் தலைவாஸ் அணியோட ரைடர்ஸ் கூட பாயிண்ட் எடுக்கணும்னு தோணவே இல்லை நண்பா. நேற்று சுரேந்தர் சிங் அவங்களுடைய கேப்டன் தான் நண்பா. என்னை தொட்டுட்டு போங்கன்னு ஓயாம வந்து அவுட் ஆகிட்டு போயிட்டே இருந்தாப்ல பெஞ்சில். அதே மாதிரி உங்க விளாண்டுக்கிட்டே இருந்தா யூ மும்பா அணி அவ்வளவுதான் நண்பா, பிளே ஆஃபே போக முடியாது. கடைசியா ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிடுவாங்களா யூ மும்பா அணின்னு வெயிட் பண்ணினே பார்க்கணும் நண்பா.